ஹாய் மை டியர்ஸ், டுடே பீஸ் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? டுடே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இது தான். பூரியும் பீஸ் மசாலாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தக்காளி, 5 வெங்காயம், சின்ன குட்டி சைஸில் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க இவ்வளோ இஞ்சி பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் போதும் நமக்கு. நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்புறம் ஊற வச்ச பட்டாணியும் அதில் காஷ்மீரி சில்லி கலருக்காக 2 ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச பட்டாணியை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. நான் 3 விசில் விட்டுட்டேன். அது லைட்டாக குழஞ்சிடுச்சு. நீங்கள் 2 விசில் விட்டுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிட்டா அந்த கிரேவி பார்க்க சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் நிறைய போட்டு நான் கரம் மசாலா ஸ்பைசஸ்ஸு பட்டை, ஏலக்காய், ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கிராம்பு 2, சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது பொரிஞ்சதும் பச்சை மிளகா, அதில் நான் விதையை நீக்கி வச்சிட்டேன். காரம் அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா. உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு அதுவும் பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அதை வணக்கிட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருந்ததை அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரேவி திக்னஸ்க்காக பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெய் பிரித்து வர ஸ்டேஜில் தக்காளியும் காஷ்மீரி சில்லி ஊற வச்சுருந்தில்ல அதையும் பேஸ்ட் பண்ணி அது 2யும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி அதையும் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் பொடி காரத்துக்காக, இந்த காரம் மட்டும்தான் இந்த கிரேவியில் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதால நான் அதிகம் காரம் சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காரம் எச்சா போட்டுக்கோங்க. நான் இது 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியை விட்டு கொதி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டாணியை கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணேன். ஆனால் அது வீடியோ நான் ஆன் பண்ணேன், ஆனால் அது ரெக்கார்ட் ஆகலை போல். அதனால தான் லாஸ்ட்டாக அந்த ஜார்லேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பட்டாணியை அரைச்சி கொஞ்சமாக எடுத்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. திக்காக வரும் கிரேவி, அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நாம் பட்டாணியை வேக வச்ச பட்டாணியை ஆட் பண்ணி சும்மா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். சூப்பராக இருக்கும். சன்னா மசாலா இருக்குது இல்லைங்களா, சுண்டல் போட்டு செய்வோம்ல சப்பாத்திக்கு, அது சுண்டலுக்கு பதிலாக நான் பட்டாணியை ஆட் பண்ணியிருக்கேன். அதே டேஸ்ட்டில் தான் வரும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதோட கிரேவி டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி அதை நல்லா க்ரஷ் பண்ணி மேலே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கிரேவி ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஃபைனலாக சப்பாத்தியோட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டு என்னையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.